விண்டோஸ் 10ஓட 10 முக்கியமான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டார்ட் மெனு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரீசைஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு லார்ஜு வைடு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைஸோட அந்த அப்ளிகேஷனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எனக்கு இந்த அப்ளிகேஷன் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு எதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 2 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 வந்து டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு செகண்டில் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ரெடி வந்து நான் டார்க் மோட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் எதுவுமே சூஸ் ஒரு கலர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட் டார்க் கஸ்டம். சரிங்களா? டார்க்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோட் ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி நான் டார்க் மோட் தான் வச்சுருக்கேன். நான் லைட் மோடு மாற்றிட்டு உங்களுக்கு டார்க் மோடு மாற்றி கட்டுறேன். இதான் லைட் மோடு. நான் டார்க் மோடாக எப்பவுமே யூஸ் பண்ணுறேன், அதனால் டார்க் மோட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டார்க் மோட் ஆயிரும். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 3 இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மெனு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போது ஸ்டார்ட் மெனு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன் அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நார்மலாக விண்டோஸ் 7 ஓப்பன் ஆகிற மணி ஆகும். இதில் ஷோ ஆப் லிஸ்டின் ஸ்டார்ட் மெனு ஆப் லிஸ்ட்டோட மெனு காட்டுறமா வேணாமான்ற ஆப்ஷன் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். தெரியுதுங்களா? இப்போ ஸ்டார்ட் மெனு இருந்துச்சு, இப்போ ஸ்டார்ட் மெனு இல்லை. தெரியுதுங்களா? தேர்ட் ஆப்ஷன் வந்து ரீசெண்ட்லி ஆடட் ஆப்ஸ். அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக காட்டுறக்காண்டி இந்த ஆப்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்பர் 4 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் செகண்ட் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போது செகண்ட் ஸ்க்ரீன் நான் எப்படி போகிறது அப்படின்னா, கண்ட்ரோல் விண்டோஸ் ஆரோ ரைட் ஆரோ. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்க்ரீன் போயிடும். திருப்பி அதே ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட் போகணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 5 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட டெஸ்க்டாப்பில் 2 இமேஜ் இருக்குது. இப்போது தெரியாமல் நான் வந்து இதை டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா? டெஸ்க்டாப்லேருந்து எனக்கு கலைஞ்சிருச்சு. இப்போது அந்த டெலீட் ஆனது எப்படி திருப்பி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிள் பின்னு டெஸ்க்டாப்லேயே ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக டெலீட் பண்ண எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் டேட் பை டெலீட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ கடைசியாக டெலீட் பண்ணீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் வந்துடும். அதை நீங்கள் இப்போ நம்ம கடைசியாக டெலீட் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் 7 தான். இப்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டோர்னு கேட்கும். ரீஸ்டோர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வந்துடும். சரிங்களா? இப்போது எனக்கு இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற இமேஜ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா போயிட்டு ரீசைக்கிள் பின்னில் உட்காரும். இப்போ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் போட்டிங்க அப்படின்னா பெர்மனெண்ட் இதே கேட்கும். ஆர் யூ சார் பெர்மனெண்ட்லி டெலிட்டட் தீஸ் 2 ஐட்டம்ஸ்னு கேட்கும். ஒரு தடவை டெலிட் பண்ணால் அந்த இதை எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 6 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். பார்த்துருப்பீங்கள? அதெல்லாம் அந்த ஸ்லோனஸை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் ரைட் கிளிக் பண்ணிங்க. ஸ்டார்ட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மேலேருந்து 4th ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் நம்ம ஆன் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் ரன் ஆகும்.
இப்போ இதில் இருக்க பேக்ரவுண்ட் இதில் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், சிஸ்டம் ஸ்லோவாயிரும். ஸோ இதில் இருக்க அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாமே இந்த மாதிரி எனேபிள்டுன்னு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது இது எனக்கு இப்போ உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுச்சு அப்படின்னா இது எனேபிளே இருக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா டிசேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசேபிள்னு வந்துடும். சரிங்களா? இப்போனா இந்த ஆன்டிவைரஸ் மட்டும் எப்போயுமே ஆனில் இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி இதை மட்டும் எனேபிள் வச்சுட்டு மற்ற எல்லாமே டிசேபிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது செம்ம ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும், லேகிங் இஷ்யூ இருக்காது. சரிங்களா? நம்பர் 7 இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் விண்டோஸ் ஓஎஸ் வந்து நான் மேக்ஸிமம் கேமிங் விளாட்றதுக்கு மட்டும் தான் லேப்டாப் யூஸ் பண்ணுவேன், இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட்டில் வச்சு செட்டிங்ஸ் போய்ங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதில் கேமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? கேமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதுங்களா? கேமிங் அப்படின்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தேர்ட் ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேம் மோட் அப்படின்னு. சரிங்களா? இதில் வந்து ஆன் ஆஃப். சரிங்களா? இது கேம் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேம் விளாடும்போது சிஸ்டம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த கேம் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து விண்டோஸ் 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கேம் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த கேமிங் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 8 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அதில் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம இதிலே பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாஸ் விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும் அப்டேஷன். சரிங்களா? அதே மாதிரி சேஞ்ச் ஆக்டிவ் ஹவர், அதாவது நீங்கள் உங்களுக்கு எப்போ அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்டேட் ஆகணும் அப்படின்னீங்களோ அதில் போய் உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து சிஸ்டம் அப்டேட் ஆகாது. சரிங்களா? இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ண ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இது வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன். இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரிக் 9 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். இப்போது நார்மலாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னா, இப்போது இந்த டெஸ்க்டாப் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணி பெயிண்டில் போய் பேஸ்ட் பண்ணி தான் பண்ணுவீங்க. இதில் வந்து என்ன ட்ரிக் அப்படின்னா, விண்டோஸ் பட்டன் இருக்குல்ல, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் ஆகி ஓப்பன் ஆகும். பிளாக் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்துடும். சரிங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இது இப்போ எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சர்ஸ் போய்க்குங்க. பிக்சர்ஸ் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கடைசி எடுத்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் 1 2 3 4 5ன்னு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதில் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப மிச்சமாகும். சரிங்களா? ட்ரிக் நம்பர் 10 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். டெம்பரரி ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ரன் போய்க்குங்க. ரன் போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் சிம்பிள் டெம்ப்பு பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து அது நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இதை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு டெலீட் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே இப்படி டெலீட் ஆகும். மேலே ஒரு சிலது டெலீட் ஆகாது, அதை விட்டுருங்க. ஏன்னா அது வந்து கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கும், அதனால் அது டெலீட் ஆகாது. சரிங்களா? டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஸ்லோனஸ் இஷ்யூ இருக்காது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.